ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 13/7/2025க்கு உண்டான ரிசல்ட்டு 492 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 492 13/7/2025க்கு உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 492. வாங்க ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டில் வந்து நான் ஒரு 5 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 4, 5, 6, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. 9ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 4ஆம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்குது. 9ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? சரி வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. அதாவது ஏபியில் 49 பாஸ் ஆகிருக்குது, பிசியில் 92 பாஸ் ஆகிருக்குது, ஏசியில் 42 பாஸ் ஆகிருக்குது. அதாவது ஏபிபிசிஏசியில் பொறுத்த வரைக்கும் 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ஏபியும் பாஸ் ஆகிருக்கு, பிசியும் பாஸ் ஆகிருக்கு, ஏசியும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நல்லா பாருங்கள். நான் கொடுத்துருந்த நம்பர் கரெக்டாக அந்த கோடு போட்டது பாருங்கள். முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த முக்கியமான நம்பர்லேயே தான் வந்திருக்குது. சரிங்களா? அதாவது நான் ஒரு 3 நம்பர் கொடுத்துருந்தேன் முக்கியமான நம்பர்னு சொல்லி. முக்கியமான நம்பர்னால் எனக்கு தனிப்பட்ட முறையாக இந்த நம்பர் கேசிங்கன்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பாருங்கள் அதுலேயே வந்திருக்குது 92 42 49. சரிங்களா? இது பாருங்கள் ஏபியும் பாஸு, பிசியும் பாஸு, ஏசியும் பாஸு. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பாருங்கள். இது முக்கியமான நம்பர்னு கொடுத்துருந்தேன். அதில் கரெக்டாக பாக்ஸில் வந்து 3 டிஜிட் பாஸ் ஆகிருக்குது. நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 924ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 492. அதில் பாருங்கள், அதில் பாக்ஸில் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் கோடு கொடுத்துருந்தேன். சரிங்களா? அதாவது முக்கியமான நம்பரு இது கம்மியாக இருக்கிறதுல கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் இந்த மாதிரி நான் கோடு போட்டு காமிச்சேன். இது எல்லோரும் போட்டிருந்தீங்கனாலும் சந்தோஷம்தான். இருந்தாலும் கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் நான் கோடு போட்டு வச்சுருந்தேன். அந்த கோடு போட்டதுலேயே ஃபஸ்ட்டு இதுலேயே நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. 924ன்னு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 492. அதே மாதிரி இந்த ரெண்டாவதாக பாருங்கள், நான் கொடுத்துருந்தது 296. அதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகிருக்கும். பாக்ஸு போட்டிருந்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? சரி, அதே மாதிரி பாருங்கள் 346 கொடுத்துருந்தேன். இந்த 3 நம்பருமே மேலே இருக்கிற 3 நம்பருமே கோடு போட்டு காமிச்சு இதுதான் எனக்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. அதாவது இது கம்மியாக வேணுங்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னு ஒரு இதுக்கு கணக்கு கொடுத்துருந்தேன். கரெக்டாக அதுலேயே உட்காந்துருந்துச்சு. சரிங்களா? சரி வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 14/7/2025 பாக்கியத்தாரா 11. அதுக்கு உண்டான கேசிங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. சரிங்களா? இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் மற்றது என்ன இதுன்னு எனக்கே தெரியல, என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு வர கெஸ்ஸிங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சப்போஸ் நான் ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கு, பேட்டனை மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலைனாவது எனக்கு தெரியணும்ல. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதாவது எனக்கு தெரியணும். அதனால் உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறது எனக்கு அதனுடைய இதை சொல்லுங்கள். அதேமாதிரி நிறையா பேர் லைக் போட மாட்டேங்கிறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க மெயினாகவே. சரிங்களா? அதனால் அதை பார்த்து பண்ணுங்கள். நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு கடுமையாக உழைச்சிட்ருக்கிறது இது. சரிங்களா? இந்த முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு குறைஞ்சது வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகும். அதனால தான் நான் தடுமாறிக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த இதெல்லாம் கேட்குறேன். சரிங்களா?
சரி வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள் 0, 1, 4, 5 இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டு உண்டான கேசிங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுருங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 0, 1, 10, 15, 51, 05, 50, 07, 70, 03, 30, 73, 37, 54, 45, 44, 61, 16, 12, 21, 62, 26, 65, 56, 60, 06 இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னவங்க இதை பார்த்துக்குங்க. கீழே கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாருமே கூட இது பார்த்துக்கலாம். இது நம்பர் எல்லா நம்பருமே போடணுன்னு அவசியம் இல்லைங்க. எல்லா நம்பருமே வரணும்னு யாருக்கும் தெரியாது. ரைட்டுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போடணும்னு நினைக்கிறவங்க இதை இந்த கோடு போட்டிருக்கிற நம்பரை மட்டும் கட் பண்ணிக்கங்க. அதில் ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ வரலாம், இல்லை அதை விட்டுட்டு கோடு போடாததுலேயும் வரலாம். சரிங்களா? எது வருதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால் எல்லா நம்பருமே பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடுங்க. சரிங்களா? அதாவது நம்பர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த கோடு போட்டிருக்கிறேன். மற்றபடி எல்லாம் போடணுன்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு போட வேண்டாம். அதிகமாக போட வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ 3 டிஜிட் பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 செட்டு கொடுத்துருக்கேன். 0, 15, 703, 544, 612, 650. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸ்ஸிங்க. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. அப்படி இல்லைன்னு விட்ருங்க. சரிங்களா? இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் பாருங்கள் 0, 15, 703 இந்த 2 நம்பர் மட்டும் பாக்ஸில் போடுறதுனா போட்டுங்க. அதாவது எல்லா நம்பருமே உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. பாக்ஸில் வந்தாலும் சரி, சிங்கிளாக வந்தாலும் சரி, பாக்ஸில் வந்தால் பாக்ஸில் போட்டுங்க, சிங்கிளாக வந்தால் சிங்கிளாக போட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான நம்பர் எதுன்னு கேட்டிங்கனாக்க நான் வந்து 0, 15, 703ன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து கன்ஃபார்மாக நான் சொல்லலை. சரிங்களா? இது வந்து நம்ப வேண்டாம், யாரும் நம்ப வேண்டாம். எனக்கு பர்சனலாக எனக்கு தோன்ற நம்பரை தான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து 0, 15, 703 இதுதான் எனக்கு கொஞ்சம் என்னோடய கெஸ்ஸிங்க்கு முக்கியமான நம்பராக இது எனக்கு தெரியுது. சரிங்களா? எனக்கு தெரியுது பர்சனலாக. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. நான் வந்து எனக்கு வந்து கெஸ்ஸிங்கை தான் நான் கொடுக்க முடியும், வின்னிங் இன்னும் நான் கொடுக்க முடியாது. சரிங்களா? சரி ஓகே. இன்றைக்கி நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி வெற்றி பெற போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.